டெல்லி ஜந்தர் மந்தரில் 14வது நாளாக தொடர்ந்து வரும் விவசாயிகள் போராட்டத்தில் தற்போது திமுக மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா பேசி வருகிறார். நேரலையை பார்க்கலாம். கடனை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்பது ஒரு அழுத்தமான கோரிக்கை. அது குறித்து எந்த விதமான செய்தியும் இல்லை. இப்பொழுது வழங்கப்பட்டிருக்கிற வறட்சி நிவாரண தொகை என்று சொல்வதிலே கூட ஒரு மிகப்பெரிய வேடிக்கை விசித்திரம் என்னவென்றால், இடுபொருளுக்கான மானியம் என்று கொடுத்திருக்கிறார்களே தவிர பயிர் செய்யப்பட்டு கருகி போன வயல்களுக்கு என்று ஒரு காசு கூட இவர்கள் பரிந்துரை செய்யவில்லை என்றால் அந்த குழு என்ன பரிந்துரை செய்தது என்று தெரியவில்லை. ஆக போராட்டம் நீட்டித்துக் கொண்டே போகிறது. நாங்கள் நாடாளுமன்றத்தில் குரல் கொடுக்கிறோம். அமைச்சரை சென்று பிரதிநிதிகள் பல்வேறு வகையில் சந்தித்தாலும் இன்னமும் நீண்டு கொண்டிருக்கிறது. நாளை இன்னொரு மனுவின் மூலமாக சில கோரிக்கைகளை வலியுறுத்தி மறுபடி நான் அவரை சந்திக்க இருக்கிறேன். இருந்த போதிலும் அவரை சந்தித்த அந்த செய்தியை நம்முடைய போராடுகின்ற விவசாயிகளுக்கு சொல்வதற்காகவும் அவர்களுடைய இந்த உணர்வு மிக்க கொஞ்சம் கூட தளராத போராட்டத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரவு தெரிவிக்கிறது என்பதை நான் சொல்வதற்காகவும் இங்கு வந்திருக்கின்றேன். பார்க்கிற போது வேதனையாக இருக்கிறது, பரிதாபகரமாக இருக்கிறது. இந்த வேகாத வெயிலில் டெல்லி குளிரும் கொடுமை, டெல்லி வெயிலும் வேதனை. அதில் இப்படி அவர்கள் துன்பத்தில் தவிக்கிறார்கள். உண்ணுவதற்கு ஒன்றுமில்லாமல் தமிழ்நாட்டு விவசாயிகளைப் போல எலிக்கறி தின்னுகிறார்கள். ஆனால் இதற்கு நிவாரணம் காண வேண்டிய மத்திய அரசு மௌனம் சாதிக்கிறது. வேகமாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய தமிழக அரசு அதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்காமல் பின்தங்கி இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொண்டாக வேண்டும். எது எப்படி இருந்தாலும் இவர்கள் வேதனை தீர வேண்டும். மீண்டும் தமிழகம் ஒரு நெற்களஞ்சியமாக மாறிட வேண்டும். அங்கே வறண்டு கிடக்கின்ற வயல்வெளிகள், வற்றி கிடக்கின்ற ஏரி குளங்கள், இதற்கெல்லாம் நிவாரணம் தருவதற்கு மத்திய அரசு முன்வரவில்லை. முயற்சி எடுக்க வேண்டிய மாநில அரசும் தேவையான முயற்சிகளை எடுக்கவில்லை. உள்ளபடியே அவர்களை பார்க்கிற போது தாங்க முடியாத வேதனையாக இருக்கின்றது. ஆதரவு தருகிறோம், ஆறுதல் சொல்கிறோம், பிரச்சனையை தீர்ப்பதற்கு எங்களால் முயன்ற அளவுக்கு போராடுகிறோம் என்று மட்டும் சொல்லியிருக்கிறோம். நாளை நான் மீண்டும் நிதியமைச்சரை சந்திக்க இருக்கின்றேன். இவர்களுடைய இன்னும் சில கோரிக்கைகளை சிலவற்றையாவது நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்த வேண்டிய நிலையில். இன்னைக்கு நீங்க நாடாளுமன்ற வளாகத்துல நிதியமைச்சரை தனியா சந்திச்சு பேசிருக்கீங்க. அவருடைய பேச்சு தமிழக விவசாயிகளுக்கு நம்பிக்கை தரக்கூடியதாக இருக்கிறதா அல்லது ஏமாற்றமாக இருக்கிறது? அதாவது நம்பிக்கை தருவதாக என்று சொல்ல முடியாது. காரணம், இவர்களுடைய கோரிக்கை நியாயமான பல நீண்ட கோரிக்கைகள், முக்கியமான கோரிக்கைகள் இருக்கின்றன. நிரந்தரமாக தமிழ்நாட்டில் விவசாயம் வாழ்வாதாரமாக இருக்கின்ற விவசாயிகளுக்கு துணை நிற்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று அது குறித்து அவர் எதுவும் சொல்லவில்லை. அவர் சொன்னது என்னால் முடிந்தது NDRF என்ற அந்த தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து குழு என்ன பரிந்துரை செய்கிறதோ, உயர்நிலை குழு என்ன சொல்கிறதோ அதை நான் எவ்வளவு